1984 அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் ஒரு ஃபேமிலி தங்களோட 16 வயது மகனான கிறிஸ் டெனாயரை காணோம்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கிறிஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு டெலிகிராம் ஒன்று வருது. அதில் ஃபுட்பாலில் பெரிய ஆளாக வரணுன்ற தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக வீட்டை விட்டு போகிறதா குறிப்பிட்டிருந்தனால அவர் விருப்பப்பட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காருன்னு போலீஸ் தேடுதல் வேட்டையை நிறுத்துறாங்க. அதுதான் அவரை பற்றின முதலும் கடைசியுமான தகவல். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. பல வருடம் கழித்து ஒரு ஃபேமிலி தங்களோட வீட்டுக்கடியில் பாடி ஒன்று இருக்கிறதா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அது பல வருடங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போனதாக சொல்லப்பட்ட கிறிஸோட பாடின்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது அப்படி கிறிஸோட பாடினா கிறிஸை கொன்னது யார்? எப்படி கிறிஸோட பாடி அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு? கிறிஸ் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நேரத்தில் வந்த டெலிகிராமை அனுப்புனது யார்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1998 சாலினஸ், கலிஃபோர்னியா. ஒரு யங் கப்பல் சமீபத்தில் வாங்கின தங்களோட வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டோட எல்லா பகுதியும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வீட்டோட கிச்சனில் ஒரு இடுக்கில் இருந்து ஷூ ஒன்று கிடைக்குது. அந்த ஷூவை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வெறும் ஷூ மட்டும் இல்லை, அந்த ஷூ மனித கால் எலும்புகளோட இருக்குன்றதை நோட் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான அவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் கிச்சனோட ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு மனித எலும்பு கூடும், அதோட சேர்ந்து ஒரு புல்லட் ஒன்றும் கிடைக்குது. அப்படி அந்த எலும்புகளை பார்க்கும்போது அந்த சடலம் அங்கு புதைக்கப்பட்டு பல வருடங்கள் இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே போலீஸ் அந்த வீட்டோட பழைய ஓனரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது இந்த வீட்டோட முந்தைய ஓனர் வில்லாட்டா ஃபேமிலிங்கிறது தெரிய வருது. இந்த வில்லாட்டா ஃபேமிலி தான் 1984 தங்களோட பையனை காணோம்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரமே போலீஸ் அந்த பாடி கிறிஸ் டெனாயரோடதுன்னு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. கிறிஸ் 1967 டிசம்பர் 26 கலிஃபோர்னியாவில் பிறக்கிறாரு. அவர் அவங்க அம்மாவான டேலுக்கு முதல் திருமணத்தில் பிறந்த 2வது குழந்தை. அதுக்கப்புறம் டேல் ஜாக்சன் வில்லாட்டான்ற நபரை 2வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் சில குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கிறிஸ் மற்றும் ஜாக்சன் இவங்க 2 பேத்துக்கும் ஒத்து போகாம தான் இருந்திருக்கு. இதை பற்றி கிறிஸோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்சன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள். அவர் தன்னோட தந்தை இல்லைன்ற காரணத்துக்காக கிறிஸ் அவரோட ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இதனால் இவங்க 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. 1984 ஜனவரி டேல் ஜாக்சனை குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறாங்க. அந்த நாள் ஈவினிங் டேல் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கிறிஸ் அங்கே இல்லை. எங்கே தேடியும் அவருக்கு கிடைக்கல. இதை பற்றி கிறிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது தனக்கு எதுவும் தெரியாதுன்னு தன்னோட டேட்டுக்கு வரதா சொல்லி கூட அவர் அங்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் யாரும் கிறிஸை பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல தடவை கிறிஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதா சொல்லி காணாமல் போயிருக்காரு. ஆனால் அப்படி போகும்போதெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயாவது சொல்லிட்டு தான் போவார். ஆனால் இந்த தடவை அப்படி யாருக்கிட்டையும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புச்சு. இதனால ரொம்பவே பயந்து போன கிறிஸோட அம்மா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அப்போதான் நான் இன்ட்ரோல முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸோட அம்மாவுக்கு கிறிஸ் கிட்ட இருந்து டெலிகிராம் ஒன்று வருது. அப்படி அந்த டெலிகிராம்ல தன்னோட ஃபுட்பால் கனவை நிறைவேற்ற தான் வீட்டை விட்டு ஓடி லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கதாகவும் தான் இங்கே நலமாக இருப்பதாகவும் போடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தான் ஜாக்சன் கிட்ட பிஹேவ் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கும் விதமாகவும் அந்த டெலிகிராம் இருந்துச்சு. இந்த டெலிகிராமை பார்த்தும் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் போலீஸுக்கு இந்த டெலிகிராம் ஆதாரம் போதுமானதாக இருந்தனால கிறிஸ் ஓடி தான் போயிருக்காருன்னு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. தன்னோட மகன் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுவான்னு கிறிஸோட அம்மாவான டேல் பல மாதங்களாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கிறிஸ் வீட்டை விட்டு ஓடி தான் போயிட்டாருன்னா எப்படி கிறிஸோட பாடி வீட்டுக்குள்ள இருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு? கிறிஸை கொன்னது யாரு? அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த ஃபேமிலி
கிறிஸோட பாடி கிச்சனுக்கு கீழே தான் இருக்குன்னு இவ்வளவு நாள் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. 1998 கிறிஸோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இன்வெஸ்டிகேஷன் முழு வீச்சில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்வெஸ்டிகேஷனில் கொலையோட முதல் சஸ்பெக்டாக டேலும் ஜாக்சனும் தான் பார்க்கப்பட்டாங்க. ஒரு நபரை கொலை பண்ணி அந்த நபரை வீட்டுக்குள்ளேயே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாமல் புதைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதனால் பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது டேல் இல்லை ஜாக்சன் 2 பேரில் யாராவது ஒரு நபர் வீட்டில் தான் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி டீகம்போஸ் ஆகும்போது பயங்கரமான துர்நாற்றம் வெளிவரும். அப்படி துர்நாற்றம் எதுவும் உங்களுக்கு வந்தது இல்லையான்னு போலீஸ் கேட்கும்போது அதுக்கு கிறிஸோட சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துர்நாற்றம் வந்ததாகவும் அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தாங்கள் செல்லப்பிராணியாக வளர்த்து வந்த பாம்பு தான் எங்கேயாவது இறந்து கிடக்கும், அதனால தான் இந்த துர்நாற்றம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போலீஸ் அதே கேள்வியை கிறிஸோட அம்மாவான டேல்கிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் அவங்க பொண்ணு சொன்ன அதே பதிலை தான் சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஜாக்சன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதற்கு அவர் தான் எந்த துர்நாற்றத்தையும் நோட்டீஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஜாக்சனோட இந்த ஸ்டேட்மெண்ட் டேல் மற்றும் அவரோட மகளோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து முற்றிலும் முரணாக இருக்கிறத போலீஸ் நோட் பண்ணுறாங்க. போலீஸோட சந்தேக பார்வை முழுவதுமாக ஜாக்சன் பக்கம் திரும்பிச்சு. இருந்தாலும் வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் நின்னப்போ தான் ஜாக்சனோட புது வீட்டை சோதனை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது அவங்க வீட்டில் பல பெட்டிகள் நிறைய அவங்களோட பேப்பர் ஒர்க்ஸ், பில்ஸ் மற்றும் அவங்களோட மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பல வருஷமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு பாக்ஸில் ஒரு மிகப்பெரிய தடயம் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சது. அதில் கிறிஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து அனுப்புனதாக சொல்லப்பட்ட டெலகிராமோட சார்ஜஸ் இவங்களோட ஃபோன் பில்லில் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கன் மற்றும் அதோட புல்லட்ஸும் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அப்படி கண்டெடுக்கப்பட்ட புல்லட் கிறிஸ் பாடி கூட கிடைச்ச புல்லட்டோட பக்காவாக மேட்சும் ஆச்சு. இப்படி கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் வச்சு ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி சம்பவம் நடந்த அன்னைக்கு கிறிஸுக்கும் ஜாக்சனுக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடந்திருக்கணும். அதோட விளைவாக ஜாக்சன் தன்னோட கன் எடுத்து கிறிஸை தலையிலேயே ஷூட் பண்ணி கொண்டிருக்கணும். பாடியை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டு கிறிஸ் வீட்டை விட்டு ஓடி போயிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கணும். இதனால் ஜாக்சனை அரெஸ்ட் பண்ணி 2 முறை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் முதல் முறை நீதிபதியால் சரியான முடிவு எடுக்க முடியாதனால மீண்டும் 2வது முறை ஆஜர்படுத்தப்படுறாரு. அதில் அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. அதன்படி ஜாக்சன் கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு சிறையிலும் அடைக்கப்படுறார். இப்போ வரைக்கும் ஜாக்சன் தன்னோட வாழ்நாட்களில் சிறையில் தான் கழிச்சுக்கிட்டு இருக்காரு.